ஆக்டர் விஜய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை மகா சிவராத்திரியை செலிப்ரேட் பண்ற விதமா ஆப் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ் சினிமால 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற டாப் ஹீரோவா இருக்கிறவர் தான் தளபதி விஜய். கடந்த 5 வருஷமா அவர் நடிச்ச படத்தோட ஃபங்க்ஷன்ல அரசியல் பத்தி பேசிட்டு வந்த விஜய் கடந்த 2 வருஷமா அரசியல்ல கால் பதிக்கிற முயற்சிகளை பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில கடந்த பிப்ரவரி மாசம் அதிரடியா அவரோட கட்சி பேரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல புசி ஆனந்த் மூலமா பதிவு பண்ணியிருந்தாரு. விஜயோட இந்த அதிரடி முடிவு பலரையும் ஆச்சரியப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இதை பத்தி அதிகாரப்பூர்வமா விஜய் தரப்புல இருந்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு. அதுல அரசியல்ல முழு நேரமா ஈடுபடுறதாவும் இப்போ டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நடிச்சிட்டு வர கோட் அப்புறம் அடுத்ததான் நடிக்க கமிட் ஆகிருக்கிற படத்தை நடிச்சு முடிச்சிட்டு ஃபுல்லா சினிமால இருந்து விலகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. விஜயோட இந்த அறிக்கைக்கு நிறைய பேர் அவங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. ரஜினிகாந்த் அப்புறம் கமல்ஹாசனையும் கம்பேர் பண்ணி பேசினது பரபரப்பாகவும் ஆகியிருந்துச்சு. ரஜினிகாந்த் மாதிரி அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு ஏமாத்தாம அதிரடியா அவரோட அரசியல் பத்தி சொன்ன விஜய் கமல்ஹாசன் மாதிரி அரசியலையும் நடிக்கிறதுலையும் கவனம் செலுத்தாம ஃபுல்லா அரசியல்ல ஈடுபடுறதா சொன்னது அவர் மேல நம்பிக்கை அதிகரிக்கிற விதமா இருக்கு அப்படின்னு பலரும் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை தொடர்ந்து விஜய் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவரோட உறுப்பினர் சேர்க்கை பத்தி தகவல் அப்பப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வரும். ஏற்கனவே விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட சேர்க்கை ஃபார்ம் ஒன்று சோசியல் மீடியால வைரல் ஆனதை தொடர்ந்து அது உண்மை இல்ல அப்படின்னு புசி ஆனந்த் அறிக்கை மூலமா சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அதாவது மகா சிவராத்திரி அப்புறம் உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ற விதமா தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கை ஆப் மூலமா நடக்க இருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. பனையூர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழக கட்சியோட ஆபீஸ்ல ஆப் அறிமுகம் பண்ணி தளபதி விஜய் அவர் ஃபர்ஸ்ட் உறுப்பினரா என்ஹெச்கே இருக்கிறதா சொல்றாங்க. சோ மக்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.